பழையவர்கள் பிழைகளை செய்தால்தான் உங்களை ஆட்சிக்கு மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பிழையை சொல்லியே நீங்கள் காலத்தை கடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யுங்க, மக்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நாங்களும் எதிர்க்கட்சி உங்களுக்கு உங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் எல்லோருமே நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். எனவே நாங்கள் நல்ல விஷயங்களை செய்கின்ற காரியங்களை ஈடுபடுகின்றமாறு அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது, இங்கே அமைச்சரவையிலே ஒரு அமைச்சர் இல்லை என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியுடைய ஒரு பிரதிநிதி இந்த பாராளுமன்றத்திலே கேட்டால் நாங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு என்னத்தை அமைச்சர் என்று கேட்கிறார்கள். யார் கேட்கிறார்கள்? எங்களைச் சேர்ந்த முஸ்லிம் சகோதரர்களை சேர்க்கிறார்கள். எங்களுக்கு தேவையில்லை என்கிறார்கள். ஆனால் அதனுடைய பெருமதி உங்களுக்கு விளங்கி எங்களுடைய ஜித்தாவிலே நடத்த பிரச்சனை உண்டுக்கும் ஒரு அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் இருந்தால் அப்படி அந்த நியமனம் பெற்றிருக்காது. அது நீங்கள் மீண்டும் பின்வாங்கி திரும்ப ஒருவரை போட்டிருக்கிறீர்கள். ஆனால் அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு பிணைத்துவம் என்பது இந்த நாட்டை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒரு விடயம். எனவே அவைகளை பேசுகின்ற போது எங்களை நீங்கள் பேசக்கூடாது என்று தடை செய்யக்கூடாது. என்றால் நீங்கள் எங்களைப் போல் பேசித்தான் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இன்று ஒரு நாட்டில் பெரும் ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய பலமே எதிர்க்கட்சியில் அவர் பேசிய பேச்சு தான். அவருடைய பலமே அதுதான். எனவே அந்த பலத்தை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நல்லவைகளை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு இந்த முஸ்லீம் சமூகம் கவலையாக வருந்துகிறது. ஒரு அமைச்சரவையிலே ஒரு அமைச்சர் இல்லை என்பதை நான் அந்த சபையில் சொல்ல வேண்டும். பாராளுமன்றத்தில் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை சொல்லலாம். கிளீன் ஸ்ரீலங்கா கமிட்டி உண்டு அமைச்சிகள். அதிலும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லீம்களுடைய ஒரு பிரதிநிதி இல்லை. கல்வி மறுசீரமைப்பு ஒன்றை உருவாக்கினீர்கள். அதிலும் கூட முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லை. இறுதியாக நாங்கள் ஒன்றை சொல்கிறோம். கோத்தபாயா ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற காலத்தில் எரிக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய பெயர் பட்டியலை அனுரகுமார சேனாக ஜனாதிபதியுடைய ஆட்சியிலே எங்களுக்கு தரவில்லை. நீங்கள் அது பெரிய கவலையாக இருக்கிறது. எங்களுடைய எத்தனை பேரை இவர்கள் எரித்தார்கள் என்கிற அந்த பெயர் பட்டியலை கூட நீங்கள் தர முடியாமல் இருப்பது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் இவ்வாறு ஒவ்வொன்றில் போய் பாருங்கள். அண்மையில் நியமிக்கப்பட்ட தேசிய எல்லை நிலைய குழுவிலே பாருங்கள். எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இல்லை. கௌரவ பிரதமர் அவர்கள் நேற்று இந்த சபையிலே அதுக்கு பதிலளித்தார். கௌரவ இஸ்புல்லா இஸ்புல்லா மிஸ்ரா அவர்கள் எம்பி அவர்கள் பேசிய போது அந்த பதிலை எங்களுக்கு கேட்க முடியாமல் இருந்தது. நாட்டில் 2வது தலைவி எங்களுடைய பிரதம மந்திரி அவர்கள் எங்களுடைய ஒரு பிரதிநிதி இல்லாததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏதோ வேறொரு பதவிக்கு இன்டர்வியூ நடத்தின மாதிரி அதுக்கான பதில் கிடைக்கிறது. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், அதில் வரலாறு இருக்கிறது. ஆரம்ப காலத்திலிருந்து தேசிய எல்லை நிர்ணய குழுவில் பேராசிரியர் அஸ்புல்லா இருந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நையா இருந்திருக்கிறார். பணிப்பாளர் நாயகம் புனர்வாழ்வு அமைச்சுடைய புனர்வாழ்வு அதிகார சபையுடைய பணிப்பாளர் இருந்திருக்கிறார். எங்களுடைய அமீர் அவர்கள் ஏற்றுமதி விவசாய அமைச்சருடைய செயலாளர் இருந்திருக்கிறார். இவ்வாறு முஸ்லிம்கள் இருந்த ஒரு இடத்துல நம்முடைய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆட்சியில் வந்த இல்லை முஸ்லிம் மக்கள் இல்லை. கல்விக்குழுவில் இல்லை, கிளீன் ஸ்ரீலங்காவில் இல்லை, அமைச்சரவையில் இல்லை, எல்லை நிர்ணய குழுவிலையும் இல்லை. இன்டர்வியூ நடத்துறது நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் உங்களுக்கு கடமை இருக்குது. நீங்கள் தான் ஜனாதிபதி, நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டர், நீங்கள் தான் அரசாங்கம். இந்த மக்களை ஆள வேண்டும். நீங்கள் ஒரு வேலையை செய்கின்ற போது சமத்துவம் இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே வாழ்கின்ற எல்லா மக்களுடைய எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் நீங்கள் சொல்வது போது அமைச்சரவையில் அமைச்சர் போகிறதுக்கு தகுதி இல்லை என்ற மாதிரி இந்த தேசிய எல்லை நிர்ணய குழுவில் ஆள் போடுவதற்கு முஸ்லிம் சமூகத்தில் இல்லையா என்று கேட்கின்றோம். අගේ 2 பேர் ගරු මන්ත්‍රීතුමනි තව අමතර විනාඩි දෙකක් ඔබතුමාට තව ලැබෙනවා. තව අමතර විනාඩි දෙකක් ලැබෙනවා. නැත්නම් මම වාඩි වෙනවා. නෑ තව අමතර විනාඩි දෙකක් ඔබතුමාට ලැබෙනවා. Thank you very much. அப்ப தேசிய ஆணைக்குழுக்கு வந்தார்கள் சின்னாக்கள் இல்லை. தொழில்நுட்ப அறிமுகங்கள் உங்களுடைய இதெல்லாம் தெரியும். வந்தவர் யாருன்னு தெரியுமா? அவர் முகமட் வந்திருக்கிறார். அவர் இலங்கை தேர்தல் திணைக்களத்தில் முன்னாள் தலைவர். அவ்வாறு இன்னொருவர் வந்திருக்கிறார், அமீர், ஒரு அமைச்சர் செக்ரட்டரி. எனவே நாங்கள் சொல்வது ஒரு நாட்டுடைய தலைமைகள் நீங்களாக சேர்ந்து ஒரு சமூகத்துடைய யாரையாவது போடுங்கள், நாங்கள் இன்னாரை போடுங்கள் என்று சொல்லவில்லை. நாங்கள் ஆளுங்கட்சியில் இப்போ அமைச்சர்களை போடுங்க, யார் என்ன போடுங்கன்னு சொல்கிறோம். தேசிய எல்லைன்னு ஒரு முஸ்லீம் யார் எவ்வளோ தகுதியானவர் இந்த முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டில். அப்போ உங்களுடைய கதைகளை பார்த்தா முஸ்லீம்கள் இதுக்கு தகுதி இல்லை என்ற ஒரு நிலைமை நீங்கள் ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் இந்த நாட்டிலே அதிகமான முஸ்லீம்களுடைய வாக்களை பெற்றிருக்கிறீர்கள். ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஜனாதிபதியும் இந்த அரசாங்கம் மீதிலே நாங்கள் நம்பிக்கை வச்சு தான் அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பழையவர்கள் செய்த பிழையினால் தான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம் சமூகத்தை 2ஆம் தரத்திலே கொண்டு போக முடியாது. அதை நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் ஜாதி பேதம் பார்க்க மாட்டோம்.
எங்களுக்கு அல்லாஹ் எங்களை மருத்துவ மட்டும் எங்களை காப்பாற்றணும். நாங்கள் இந்த எல்லா மக்களுக்கும் பேசுவோம், சிங்கள மக்களுக்கு பேசுவோம், தமிழ் மக்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவோம், எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பேசுவோம். அதை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் இனவாதி என்று. எனவே இவ்வாறு தொடர்ச்சியான விஷயங்களை நீங்கள் முஸ்லீம் சமூகத்துடைய விடயத்தில் இருப்பதனால் யாரோ ஒரு சக்தி எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துடைய எல்லாவற்றையும் இல்லாமல் செய்வதற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி நல்லம், பிரைம் மினிஸ்டர் நல்லம், அமைச்சர்கள் நல்லம், யார் இருந்தவர் இந்த சக்தி? இந்த முஸ்லிம்களை இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த எல்லா விடயங்களும் போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய சக்தியை கண்டுபிடிங்கள். நாங்கள் சொல்லவில்லை அவசரப்பட்டு உங்களோட ஆட்சியை பிடிக்க போகிறோம் இல்லாட்டி அமைச்சு தாங்கன்னு நாங்கள் கேட்கல. நீங்கள் செய்கிற நல்ல வேலைகளுக்கு நாங்கள் உதவிச்சுவோம். நல்ல 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 நன்மைகள் ஏற்படுகின்ற போது உங்களை வாழ்த்துவோம், அதில் நாங்கள் செய்வோம், ஓப்பனாக செய்வோம். ஏன்னா உங்களுடைய நல்ல காரியங்கள் இருக்கிறது. எனவே அவைகளை நாங்கள் சீர் செய்ய வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகத்தில் எதிர்பார்ப்பு. இப்போ எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் பேசினார், நுழைச்சோலை வீட்டு திட்டம். அவர்கள் கடந்த அரசாங்கத்தில் செஞ்ச புலகாரணமாக தான் அது நீதிமன்றத்துக்கு போய் அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 88,000 வாக்குகள் அம்பாறை மாவட்டத்தில் இந்த அரசாங்கத்துக்கு போட்டார்கள். 88,000. 4 பார்லமெண்ட் உறுப்பினர் எடுத்தீர்கள், தேசிய பார்ட்டிகளோட 5 எடுத்தீர்கள். வளமையாக அம்பாறை மாவட்டம் நாங்கள் அம்பேல முடிச்சு முஸ்லீம் 3 வரும், சில முறை 4 வரும். ஆனால் நீங்கள் இந்த முறை மாவட்டத்தை கிட்டத்தட்ட வெண்ட மாறி கிட்ட வந்திருக்கிறீர்கள். அவ்வளவு முஸ்லிம் மக்களுடைய வாக்கு. කාලය අවසානයි. විනාඩිය දෙන්න. මම ජනාධිපතිතුමා ඔබතුමාට කියන්න ඕන, ජනාධිපතිතුමා අකරපත්තු මීටින් එකට ආවා. කරු මන්ත්‍රීතුමාත් එතන හිටියා, මම ආතන හිටියා මගේ ගමේ. එතුමා කිව්වා අපි බලයට ආවනම් මේ නුරච්චල නිවාසයේ මිනිස්ටර් බෙදලා දෙනවා කියලා කිව්වා. ඊට පස්සේ මහා ඡන්දට ආවා. ඒ මීටින් එකට කිව්වා ජනාධිපතිතුමා අනේ මම ආවනම් මේ නිවාසයේ බෙදලා දෙනවා කියලා. අපි දන්නේ නැහැ. ඒකොළු පව්‍ය ආණ්ඩුව විරෝධී කරන නිසා ඒක නතර කරලා දෙනවා, උසාවියේ දෙනවා. එබැයි අපේ අලුත් ජනාධිපතිතුමා ඒක දෙන්න ඕනේ. ඕගොල්ලෝ පොරොන්දුවක් ඡන්දේ දෙකට ඕගොල්ලෝ පොරොන්දුවක් දුන්නා. කොන ක්‍රමයක් හරි ඕගොල්ලෝ බලයක් තියෙනවනේ, ඔක්කොම තියෙනවා. ආණ්ඩුවේ තියෙනවා 159ක් තියෙනවා. ඒ ජනාධිපතිතුමා පොරොන්දුව නිවාසයේ ලබා දෙන්න. අර සෞදි ආණ්ඩුවේ කියනවා ඒ නිවාසයේ බෙදලා දුන්නා. තව 2000ක් නිවාස දෙනවා කියලා සෞදි තානාපතිතුමා කියනවා. බලන්න හොඳයි අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමනි. කෙලේ වාගේ තියෙනවා. ඒ නිසා කරුණා කරලා ඕගොල්ලෝ ආණ්ඩු පක්ෂයේ බලයක් පාවිච්චි කරලා ජනාධිපතිතුමා, ප්‍රයිම් මිනිස්ටර්, කැබිනට් එමෙතුමාලා ඔක්කොම එකතු වෙලා ඒ නිවාසය ලබා දෙන්න කියලා මම ඉල්ලීම කළා. මම නවතනවා.